அப்படியே நம்ம அண்ணன் திருமானே கவலையும் கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிற்காங்க. இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மக்களை இப்பதான் அடிப்படை விஷயத்திலிருந்து மேலே தூக்கிட்டு வந்திருக்கோம். நீங்க என்னடானா 14 ஆவணம் வச்சிருக்கியா, பக்காவா வச்சிருக்கியா, எழுத்து பிள்ளை இல்லாம இருக்கா, என்ன இருக்கு தூக்கிட்டு வா, இது நீதானா அப்படின்னு கேட்டு அந்த மக்களை போட்டு பாடாப்படுத்தினா ஒரு பாதிக்கு மேலே நம்மளாலே நிரப்ப முடியலையே, இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு அண்ணன் பொறுமுறை. இதுல என்ன கேட்கிறான்னு சொன்னா, உன்னுடைய அப்பாவோ அல்லது நீயோ இந்த மண்ணின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் தேவை. சொத்து பத்திரம் இருந்தால் அதை காட்ட வேண்டும். அதுக்கு முன்னாடி பதிவாகி இருந்தால் காட்டணும். 11 ஆவணங்களும், அவன் கேட்கிற 11 ஆவணங்களும் ஆதார அட்டை இல்லாம நீ இந்த நாட்டின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பத்திரங்களையோ அல்லது வேறு ஏதேனும் ஆவணங்களையோ காட்ட வேண்டும். அவன் லிஸ்ட் பண்ணிட்டான் இந்த 11 ஆவணங்களை. அதை காட்டலன்னா உன் பேர் அதில் இருக்காது, இடம்பெறாது. இதுல இந்துக்களும் பாதிக்கப்படுவார்கள், இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுவார்கள், யாரும் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு தேவை NRC என்கிற பெயரேடு, நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இந்த தேர்தலில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி, தேர்தலில் ஜெயிக்கிறது அது வேற தில்லுமுள்ளு, அதுக்கு தனி, அது ஓட்டு திருட்டு, அது தனி நடவடிக்கை.